வணக்கம். இது விருதை விருட்சம் இலக்கிய உலகம் வழங்கும் புத்தக வாசிப்பு அனுபவத்தின் இன்றைய இரண்டாவது அமர்வு. இந்த முதலாவது அமர்வில் சின்னத்துறை நடிகர் மற்றும் இலக்கியவாதி, மாவட்ட கல்வி அலுவலர் ஜான் பாக்கிய ஐயா அவர்கள் பிரபஞ்சனின் மனுஷி அப்படிங்கிற கதையை பேசி மேலே அசத்திட்டாரு, நம்மளால நெகிழ வச்சுட்டாரு. இப்போ அசோக்குமார் ஐயா அவரும் பிரபஞ்சனம் தான் எடுத்துட்டு வராரு. பிரபஞ்சனம் எப்படி எடுத்து வராருன்னு சொன்னா, மானிடம் வெள்ளம் அப்படிங்கிற நூல் மூலமா எடுத்துட்டு வராரு. அவர் நெகிழ வைச்சாரு. இவர் மகிழ வைக்கிறாரான்னு பாப்போமா? அசோக்குமார் ஐயா அசோக்குமார் ஐயா நம் நகர் விருதுநகர்ல உள்ள சத்திரிய பள்ளிகள்ல கணினி ஆசிரியரா பணிபுரிகிறார். கணினி ஆசிரியருங்கிறத விடவும் எனக்கு அவர் எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, இவ்வளவு விஷயங்கள் வாசிக்கிற ஒரு வாசிப்பாளரா தெரியும். அவர் வாசிச்சது அவர் மாத்திரம் இல்லாம அவருக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களை, அவருக்கு படிச்சு பிடிச்ச நிறைய விஷயங்களை நம்முடைய குடும்பத்துல அடிக்கடி அத அதை நமக்கு ஷேர் பண்ணிட்டு, அதனால இந்த குடும்பத்தையே ரொம்ப ஆக்டிவா வச்சுட்டு இருக்கிற ஒரு ஆசிரியர் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அத்தகைய பெருந்தகை அசோக்குமார் ஐயா அவர்களை விருதை விருட்சத்தின் இந்த இரண்டாவது அமர்வில் பேசி சிறப்பிக்குமாறு அனைவர் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வாங்க. ஐயா மியூட்ல இருக்கீங்க ஐயா. அசோக் ஐயா, அசோக் ஐயா மியூட். அனைவருக்கும் வணக்கம். விருதை விருட்சத்தினுடைய நூல் வாசிப்பு நண்பர்கள் அனைவரையும் இந்த தளத்தின் மூலம் காண்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய அம்பாள் முத்துமணி அண்ணாச்சி அவர்களுக்கும், வினோத் சாருக்கும், ப்ரொஃபசர் சாமி சார் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்து நான் தொடங்குகிறேன். ஜான் பாக்கியா சார் சொன்ன கதையிலேருந்து நானும் வெளியே வரல. ஏன்னா பிரபஞ்சன் சார் தன்னுடைய எண்ணங்களை எழுத்தாக்கினார். அந்த எழுத்தை ஜான் பாக்கியா சார் மூலமா உயிர் கொடுத்தாரு. அந்த அளவுக்கு வாசிக்கும் போது கூட இல்லாத ஒரு நிகழ்ச்சியை அவர் கேட்கும் போது ஏற்பட வச்சாரு. ஜான் பாக்கியா சாருடைய திறமைக்கு உண்மையிலேயே தலை வணங்கணும் எல்லாருமே. அந்த அளவுக்கு அவர் கொண்டு வந்துட்டாரு. மிக்க நன்றி சார். இப்போ நான் படித்து மகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, வியந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்தகம் இந்த மானுடம் வெல்லும் சொல்லக்கூடிய அந்த புத்தகம். இதுல அவங்க போட்டிருக்காங்க அட்டைப்படத்திலேயே மகத்தான நாவல் வரிசை அப்படின்னு. இந்த மகத்தான நாவல் வரிசை நீங்க தனியா ஒரு லேபிள் போடக்கூடிய அளவுக்கு அது தரமான ஒரு புத்தகம். கண்டிப்பா அனைத்து எழுத்தாளர்களும், ஆசிரியர்களும், மாணவர்களும் இந்த சமுதாயத்தை எப்படியெல்லாம் தன் என்னப்படி கட்டியமைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அத்தனை பேரும், ஏன் அரசியல்வாதிகளும் கூட படிக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் இந்த மானுட வெல்லும். ஜான் பாக்கியா சார் எங்க இருந்து முடிச்சாரோ அந்த இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அவளும் மனுஷிதானே அப்படிதான் அவர் முடிச்சிருந்தாரு. ஏன்னா பிரபஞ்சன் சாருடைய ஒவ்வொரு பார்வையும் சக மனிதனை மனிதனாகவே பார்க்க வேணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தான் இந்த புத்தகத்திலையும் இருக்கு. தலைப்பும் அதுதான், மானுடம் வெல்லும். ஏன் மானுடம் வெல்லும்னு ஒரு தலைப்பு வைக்கிறாரு அப்படின்னா, இந்த கதைகளை நீங்க உள்ள ஃபர்ஸ்ட் போர்ஷனே பாத்தீங்கன்னா அரெஸ்ட் ஆயிருவீங்க. அப்படியே அரெஸ்ட் ஆயிருவீங்க. அடுத்து படிக்கலாம் அப்படின்னு எடுத்துட்டு போகும். முதல்ல ஒரு பஞ்சாயத்து வரும். எங்க இருந்து இந்த கதை ஆரம்பிக்குதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன், அப்புறமா பஞ்சாயத்துக்கு வருவோம். இந்த கதை நடக்கிறது புதுச்சேரியில, தஞ்சாவூர்ல, திருச்சியில, காரைக்கால்ல, ஆற்காடு நவாப் அவங்கெல்லாம் உள்ள வர்றாங்க. ஏகப்பட்ட கேரக்டர்கள். கான் சாஹிப் வர்றாரு, சையத் கான் வர்றாரு, பிரெஞ்சு கவர்னர்கள் அடுத்தடுத்து வர்றாங்க. நிறைய எளிமையான மனிதர்கள். இவங்க எல்லாமே கதைக்குள்ள வர்றாங்க, கதையில ஒரு பகுதியா வர்றாங்க. இவங்களை கடந்து போகும்போதெல்லாம் நமக்கு ஒரு சின்ன குத்தல், ஒரு நெருடல், இன்னும் சொல்ல போனா நிக்க வச்சு மூஞ்சி ஒரு அற விட்ட மாதிரி அந்த எளிமையான கேரக்டர்கள் மூலமா அவர் எடுத்து சொல்லிட்டு போவார்.
அதே நேரம் எந்த அளவுக்கு ஒரு சமுதாய அக்கறையோட அவருடைய எழுத்துக்கள் இருக்கோ அதே அளவுக்கு நையாண்டியும் இருக்கும். எந்த விஷயத்த சீரியஸா பேசணும், எந்த விஷயத்தைய சிரிச்சுக்கிட்டே கொண்டு போகணுங்கிறத பிரபஞ்சன் சார் உண்மையிலேயே ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. இப்படி ஒரு எழுத்தாளரை நான் கண்டது. புனைவுல எப்படி சு வெங்கடேசன் சார் வேற லெவல்ல கொண்டு போனாரோ வேல்பாரிய, அது மாதிரி ஒரு சமுதாய அக்கறைய எந்த அளவுக்கு எளிமையான மனிதர்களிடமிருந்து எடுத்து, அதிகார வர்க்கத்திடமிருந்து எடுத்து, நமக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையினருக்கு அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுங்கிறத கடத்துறதுல இந்த மானுடம் வெல்லுங்கிற புக்கு கிட்டத்தட்ட ஒரு வரலாற்று புக்கு மாதிரி தான். ஆனா இந்த வரலாறு அரசர்களை பத்தி கிடையாது. சாதாரண மக்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்களோட வாழ்க்கையில எப்படி எப்படியெல்லாம் அதிகாரங்கள் மாத்தி அமைக்குது அப்படிங்கிறத மிகச் சிறப்பா எழுதியிருக்காரு. இதுல இந்த ஆசிரியரை பத்தி சொல்றதா இருந்தா, அவரோட இயற்பெயர் சாரங்கபாணி வைத்தியலிங்கம். 1945 பிறந்திருக்காரு. 1961 எழுத ஆரம்பிக்கிறார். 61 எழுத ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 300 சிறுகதைகள் இதுவரைக்கும் எழுதியிருக்காரு. 6 நாவல்கள் எழுதியிருக்காரு. 22 நெடுங்கதைகள் எழுதியிருக்காரு. கட்டுரை தொகுதிகள் 6 எழுதியிருக்காரு. நாடகங்கள் 2 எழுதியிருக்காரு. ஒரு தனி மனிதன். நம்ம சொல்றது இந்த ஒத்த புத்தகத்தை வச்சு நம்ம பேசுறோம். ஆனா அவர்கிட்ட படிக்க வேண்டிய விஷயங்கள் இன்னும் அவ்வளவு இருக்கு. அத்தனையும் மனிதத்தை பத்தி மட்டும் தான் பேச போகுதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் மனிதர்களை நேசிக்கிறார். 95 சாகித்ய அகாடமி விருது வாங்குறார். புதுச்சேரியில பிறந்தவர். புதுச்சேரியோட அரசாங்கத்தினாலையும் தமிழக அரசினாலையும் பல விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்ட ஒரு பார்போற்றும் எழுத்தாளர். இப்ப கதைக்கு வருவோம். கதையில கோகிலாம்பாள் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு கேரக்டர், ரொம்ப அருமையான கேரக்டர். கதையில அங்கங்க இவங்களுடைய என்ட்ரி வந்துகிட்டே இருக்கும். அவங்க மூலமா கதை கொஞ்சம் நகர்ந்து போயிட்டே இருக்கும். இந்த கோகிலாம்பாள்ங்கிறது யாரு அப்படின்னா, புதுச்சேரியில இருக்கக்கூடிய ஒரு கோயில்ல தேவதாசியாக பணிபுரியக்கூடிய ஒருத்தர். இவளுடைய அழகுக்கு அந்த மொத்த புதுச்சேரியில இருக்கிற பெருந்தனக்காரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரும் அவளுடைய அழகுக்கு அடிமை. அப்படிப்பட்ட அந்த ஒரு கோகிலாம்பாளுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை வருதுன்னா, மார்த்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிரெஞ்சு சோல்ஜர். இங்க மார்த்தேன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஆங்கிலத்துல சொல்லக்கூடிய மார்டின் அப்படிங்கிறது தான் அவர் தூய தமிழ்ல மார்த்தேன் எழுதுறாரு. இந்த புத்தகத்துல எந்த இடத்துலையும் ஆங்கில கலப்புங்கிறது துளி அளவு கூட கிடையாது. உதாரணத்துக்கு நம்ம கப்பல் கேப்டன் அப்படின்னு சொல்லுவோம். அவரு கேப்டனை காப்பித்தோன் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி ஒவ்வொரு ஆங்கில வார்த்தைக்கும் நிகரான தமிழ் சொல்லாடல் எடுத்து புத்தகங்கள் எழுதியிருக்காரு. இந்த அளவுக்கு இன்னும் சொல்லப்போனா பக்கத்துக்கு பக்கம் புது புது வார்த்தைகளா அள்ளி தொளிக்கிறார். நிறைய விஷயங்களுக்கு எனக்கு அர்த்தம் தெரியல. சாட்ஜிபிட்டிலையும் கூகுள் போட்டு அர்த்தம் கண்டுபிடிச்சு படிக்க வேண்டியது. அந்த அளவுக்கு நம்முடைய தமிழ் ரொம்ப பின்னங்கி இருக்கு. புதுசா எழுதுறவங்க இல்ல எழுத பழகுறவங்க, அவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு டிக்ஷனரிங்க. அவ்வளவு சொற்கள் இருக்கு. நம்ம ரொம்ப சொற்பமான சொற்களை பயன்படுத்துறோம். ஆனா இவரு வரிக்கு வரி ஒரு பக்கத்துல எப்படி 4 வார்த்தைகள் புது வார்த்தைகள் நீங்க இது வரைக்கும் கேள்விப்படாத வார்த்தை, இது வரைக்கும் நீங்க கேள்விப்படாத வார்த்தைகள் நீங்க கண்டுபிடிப்பீங்க. இன்னொன்னு, அந்த வார்த்தைகள் அந்த கதை ஓட்டத்துல வரும்போது இந்த அர்த்தத்துலதான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறதையும் உங்களால புரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒரு நடையில அவர் எழுதியிருக்கிறாரு. இந்த கோயிலாம்பாளுக்கும் மார்ட்டினுக்கும் ஒரு பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, மார்ட்டின்ங்கிற ஒரு பிரெஞ்சு சோல்ஜர் நல்லா குடிச்சிட்டு அவருக்கு கோயிலாம்பாள் மேல ஒரு கண்ணு. அவர் என்ன பண்றாருன்னா, நைட்டு அவ வீட்டு கதவை தட்டி உள்ள போயிடுறாரு. போனா அந்த அம்மா ஒரே கத்துது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இந்த பொண்ணோட சவுண்டு கேட்டு ஓடி வந்துடுறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அக்கம் பக்கத்துல சவுண்ட் கேட்டு ஓடி வந்துடுறாங்க. யாரும் கதவை பூட்டல. இது அந்த காலத்துல இருக்கிற ஒரு நடைமுறை. அப்ப என்ன பண்றாங்கன்னா, எல்லாம் ஓடியாந்து அவரை பிடிச்சி அடிச்சு கொண்டு போய் நாட்டாமேட்ட ஒப்படைச்சிடுறாங்க. நாட்டாம என்ன செய்யறாருன்னா, கவர்னர்கிட்ட கூப்பிட்டு விடுறாரு. ஐயா, இந்த மாதிரி சம்பவம் ஆகி போச்சு, இவரை இந்த பொண்ணோட வீட்டுக்குள்ள போயிட்டாப்ல, பலாத்காரத்துக்கு செய்ய துணிஞ்சிட்டாப்ல, அதனால கவர்னர் பார்வைக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு சொல்லி நிப்பாட்டுறாங்க. கவர்னர் விசாரிக்கிறார்.
நீ முதல்ல அவர் கேட்கிறார், நீ வந்து இந்த தேசத்துக்காரனா பிரெஞ்சு தேசத்துக்காரனான்னு சொல்றாரு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நான் பிரெஞ்சோட சோல்ஜர். சரி, நீ அவங்க சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமா, நான் பலாத்காரம் பண்ண போயிட்டேன், குடி போதையில என்ன செய்யறதுன்னு தெரியல, ஆசை மேலிட்டு ஒரு பரவசக்காரனா, அந்த வார்த்தைகள் ரொம்ப அழகா பயன்படுத்தியிருந்தார் அந்த இடத்துல. ஒரு பரவசக்காரனா நான் உள்ள போய் நான் செய்ய துணிஞ்சிட்டேன். அவன் சொல்றான், நான் செஞ்ச தப்பு தான் அப்படிங்கிறதே அந்த இடத்துல அவன் ஒத்துக்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, கூட இருக்கிற ஒரு முதலியார் சொல்றாரு, அதாவது கவர்னர் அடுத்து இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறவர் கனகராய முதலியார்னு ஒருத்தர். அவர் சொல்றாரு, யாரா இருந்தா என்ன, என்னதான் இருந்தாலும் அவ ஒரு தாசி பெண் தானே, அவளை பலாத்காரம் செய்யல நம்ம வந்து இந்த வழக்கை விசாரிக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அந்த கவர்னர் சொல்லுவார், பிரெஞ்சு கவர்னர் சொல்லுவாரு, அவள் தாசி என்பதை விட அவள் ஒரு பெண். என்னதான் தாசியா இருந்தாலும் அவளுடைய அனுமதி இல்லாம ஒருத்தன் நெருங்கினானா அது பலாத்காரம் தான். அவளோட அனுமதியோட ஒருத்தன் அவளை தொடுறான் அப்படின்னா அது அவளுடைய சொந்த விவகாரம், அதுல யாரும் தலையிடக்கூடாது. ஆனா அனுமதி இல்லைன்னா அது பலாத்காரம் தான். அது இந்த தேசத்துக்காரர் செஞ்சாலும் சரி, எந்த தேசத்துக்காரர் செஞ்சாலும் சரி, தண்டனை எல்லாருக்கும் ஒண்ணுதான். உடனே பக்கத்துல இருக்கிற அந்த அனந்தரங்க பிள்ளைன்னு ஒரு கேரக்டர், ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர், அவர்கிட்ட கேட்பார், இந்த குற்றத்துக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்பார். அதுக்கு அப்போ இருந்த தண்டனை நடைமுறையை அவர் சொல்லுவார். என்ன தண்டனை, இந்த பலாத்கார குற்றத்துக்கு என்ன தண்டனைனா 50 கசையடி, அந்த சோல்ஜருக்கு 50 கசையடி, 2 வருஷம் சிறை தண்டனை. சும்மா இல்ல, காதை 2 காதையை அறுத்துருவாங்க, 2 காதையை அறுத்து ஜெயில போட்டுவாங்க. அதோட முடியல, ஜெயில் தண்டனை முடிஞ்சு வந்ததும் அவனை ஊரை விட்டு விரட்டிடுவாங்க. அந்த ஊர்ல அவன் இனிமே இருப்பார். இப்படி ஒரு தண்டனை அந்த மக்கள் அறிய அவனுக்கு அங்க வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, அவனோட உடைமைகள் அத்தனையும் எடுத்து வரப்பட்டு அது ஏலத்துல விட்டு அந்த காசையும் அவர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டது. ஒரு பலாத்காரமாக இருந்தால் கூட அப்படி ஒரு நீதி அங்க வழங்கப்பட்டது. இதை அனைத்தையும் பார்த்து ஏற்றுக்கொண்டு கவர்னருக்கு நன்றி சொல்லி அந்த கோகிலாம்பாள் தன்னுடைய ஏற்படுத்திட்டு போவார். இந்த கோகிலாம்பாள் அடிக்கடி ஒரு பிரச்சனையில சிக்கிட்டே இருப்பா, அடிக்கடி கவர்னர் மீட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த இந்த பஞ்சாயத்துல அவர் எதை கொண்டு வர்றாருன்னா, யார் அவர் என்ன வேலை வேணாலும் பார்க்கட்டும், முதல்ல அவ மனுஷன், அவ ஒரு பெண், அதை மதிக்கணும், அந்த உணர்வுகளை மதிக்கணுங்கிறத ஏதாவது ஒரு கேரக்டர் மூலமா வந்து வந்து சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு. அந்த வகையில இந்த ஒரு இன்சிடென்ட், கதையில வரக்கூடிய சின்ன இன்சிடென்ட் ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்சது. இதுதான் முதல் சாப்டர் அந்த கதையில, அந்த புக்ல இதுதான் முதல் சாப்டர். இதுல அந்த வட்டார வழக்குன்னு சொல்லுவாங்க, அந்த வட்டார வழக்குல அவங்க பேசும்போது, அவர் கவர்னர் பிரெஞ்சுக்காரு, மற்ற 2 பேரும், ஒருத்தர் பிள்ளைவாள், ஒருத்தர் முதலியார், இப்படி இவங்க 3 பேரும் பேசிக்கிற அந்த சம்பாஷணைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதெல்லாம் படிச்சோம்னா நல்லா இருக்கும். இன்னொன்னு, அந்த காலத்துல புதுச்சேரிய கடந்து படைகள் கடந்து போயிட்டே இருக்கு. முகலாய படைகள் வருது, மராட்டிய படைகள் வருது, சாஹிப்போட படைகள்லாம் வருது. இப்படி பல்வேறு படைகள் வந்து அந்த ஊரை கடந்து செல்லும் போது என்னென்ன மாதிரியான ஒரு வேட்டைகள்லாம் நடந்தது அப்படிங்கிறத அவர் எழுதுறாரு. அது படிக்கும்போது நமக்கே கஷ்டமா இருக்கு. நல்ல வேளை அந்த காலகட்டத்திலாம் நமக்கு இல்லை. எப்படி வருதுன்னா, படை கடந்து அந்த ஊரை, எந்த ஊரா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, கடந்து போறவங்க அங்கே எதிர்த்து தட்டுப்படக்கூடிய அனைத்தையும் தனதாக்கி கொண்டு போகிறார். ஒரு கட்டத்துல தஞ்சாவூர் கோட்டையோட தளபதி சையத்கான் தன்னுடைய ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம தன் படைக்கு என்ன உத்தரவிடுறான்னா, உங்கள் கண்ணில் படக்கூடிய கிராமங்கள் உங்களுக்கு தான், என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சுக்கோங்க, தளபதி நான் கண்டுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு தலைவனும் அங்க இருந்திருக்கிறான். அப்போ அந்த வீரர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கிராமங்கள்ல நுழையிறாங்க, பயிர்களை சேதப்படுத்துறாங்க, வேணுங்கிறத எடுத்துக்கிறாங்க. அது பொருளா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, பெண்களா இருந்தாலும் சரி. ஒரு கூட்டம் அப்படி போறப்போ, ஒரு முகலாய கூட்டம், படை கூட்டம் போறப்போ, ஒரு குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை சிறுவர்களும் எழுந்து அடிச்சு ஓடி வீட்டுக்குள்ள போய் கதவை பிடிக்கிறாங்க. அவங்க மட்டுமான்னு பார்த்தா
வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அத்தனை பேரும் போட்டதை போட்டபடி போட்டுட்டு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கதவு இடுக்கு வழியா இந்த படை எப்படி கடந்து போகுது, நம்ம வீட்டு பக்கம் திரும்பிடுறாங்களா, நம்ம உடைமைகள் ஏதாவது சேதப்படுத்துறாங்களான்றத கவனிக்கிறாங்க உசுரை கையில பிடிச்சிக்கிட்டு. அப்படி போறப்போ ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தை அவர் எப்படி எழுதுறாருன்னா, அது நிறைய ஓமைகள் சொல்றாரு. அப்படி ஒரு ஓமை அவர் என்ன சொல்றாருன்னா, இரும்பில் ஆணியை கொண்டு கீச்சுற மாதிரி சொல்லி எழுதுறாரு. ஒரு இரும்புல ஆணியை கொண்டு கீச்சுனா என்ன சத்தம் வருமா, அப்படி மாதிரி அந்த மாதிரி ஒரு சத்தத்தை ராமாக்கால் அப்படின்றவ கத்துறா. ஏன்னா அவளுடைய பையன் வீட்டுக்குள்ள வரல. பையன் எங்கன்னு பார்த்தா கொஞ்சம் தூரத்துல மரத்துக்கு பின்னாடி அவ ஒளிஞ்சிருக்கான். இத வீட்டுக்குள்ள இருந்தே அவ பார்க்க முடியுது. அவ பார்க்க முடியுதுன்னா கண்டிப்பா அங்க நடந்து போற படைக்கூட்டத்தாலையும் அந்த சிறுவனை பார்த்திருக்க முடியும். பார்த்து விட்டார்கள். பையனும் பார்த்துட்டான். அந்த பையனும் அந்த படை வீரன் ஒருத்தனும் நேருக்கு நேர் பார்க்கிறார்கள். அப்ப நேர அந்த படை வீரன் வர்றான். அவன் மனசுக்குள்ள என்ன சொல்லுச்சுன்னு தெரியாது. நேர அந்த படை வீரன் அந்த சிறுவன்கிட்ட வர்றான். தன் உடைவாளை எடுக்கிறான், சொருகிறான், மறுபடியும் எடுக்கிறான். உடைவாள் மரத்தை தாண்டி போகுது இவன் வயிற்று வழியா. மறுபடியும் உருவி அந்த ரத்தத்தை அந்த சிறுவன் மேலேயே தொடச்சு போட்டுட்டே இருக்கான். இதுல என்ன நோக்கம் இருக்கு? எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எதை இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறார்கள்ங்கிறத வேதனையோடு அவர் எடுத்தார். இப்படி ஒரு கேரக்டர் அவர் சொல்றார். அடுத்து இன்னொரு சம்பவம் வருது, இன்னொரு பஞ்சாயத்து வருது இந்த கவர்னருக்கு. என்ன பஞ்சாயத்துனா, ஒருத்தர் வேமா அவசர அவசரமா ஓடி வராரு. எதிர்த்து ஒரு பெரிய பல்லாக்கு வருது. பயங்கர பிரம்மாண்டமான ஒரு பல்லாக்கு. எங்க வருதுன்னா, சென்னையோட கோட்டை. அப்பதான் சென்னை கோட்டை கட்டி அந்த கோட்டைக்கு பக்கத்துல ராஜ வீதின்னு ஒரு வீதி. அந்த வீதிக்குள்ள ஒரு பெரிய ஒரு தனவந்தருடைய ஒரு பெரிய பல்லாக்கு வருது. அதை 2 பேர் தூக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு பராக் சொல்லிட்டு வர்றதுக்கு 2 பேரு, பின்னாடி காவலுக்கு 4 பேரு, இப்படி நிறைய பேர் வந்து அந்த பல்லாக்கு ஒரு பெரிய ராஜ தோரணையோட வருது. எதிர்த்து வர்ற அந்த தெருவில் எதிர்த்து வர்றவங்க எல்லாமே அதுல விழுந்து கும்பிடுறாங்க. இதை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரு வர்றது? பல்லாக்குல இருந்து இறங்கினா தானே தெரியும் யார் வர்றாங்க. ராஜ வீதியில இப்படி யாரா வர்றதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்காரு. அப்ப அதுக்கு உள்ள இருந்து இறங்குறாரு ஒருத்தர். அவர் ஒரு வியாபாரி, பவள வியாபாரி, பவளங்களை வித்து தரக்கூடியவர். அது அரசு கவர்னருக்காகவும் சரி, தன்னுடைய சொந்த வியாபாரமா இருந்தாலும் சரி, பவளங்களை விற்கக்கூடிய பத்ராசல செட்டியார். அவர் பேர் வந்து பத்ராசல செட்டியார். செட்டியார் உள்ள இருந்து இறங்குறாரு. அதை பார்த்த உடனே அங்க இருந்த ஒருத்தருக்கு ரொம்ப கடுமையான கோபம். என்ன கோபம்னா, இந்த செட்டியார் எப்படி ராஜ வீதியில வந்து இறங்கலாம்? இவருக்கு இங்கே அனுமதி கிடையாது. ஏன்னா சோழர் காலம் தொட்டு ராஜ வீதியில வடக்கையர் மட்டும்தான் வரணும், அதாவது வலங்கையர் மட்டும்தான் வரணும், இடங்கையர் வரக்கூடாது. செட்டியார் வந்து இடங்கையர். மனித பிறை 2 பிரிவா பிரிக்கிறாங்க சோழர் காலத்துல. இதுல யார் வர்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வணிகம் செய்யறவங்க, பயிர் தொழில் செய்யாத ஆட்கள், பயிர் தொழில இல்லாத ஆட்கள், இவங்க எல்லாமே இடங்கையில வர்றாங்க. வலங்கையில யார் வர்றாங்கன்னா, பயிர் தொழில் செய்யறவங்க மட்டும் வலங்கையில வர்றாங்க. அப்ப பயிர் தொழில் வந்து பயங்கரமா போற்றி புகழப்படக்கூடிய ஒரு தொழில். இதுல பிராமணரோ மேல் ஜாதிக்காரங்களோ இந்த இடங்கை வலங்கையில வரமாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு பிரிவு இருக்கிறப்போ இது எப்படி செட்டியார் உள்ள வந்து இறங்கலாம் சொல்லி உடனே கவர்னர்கிட்ட பஞ்சாயத்து போய், அவர் வந்தது தப்பு, இதை நீங்க வந்து அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் ரெக்வஸ்ட் போகுது. கவர்னர் விசாரிக்கிறாரு, என்ன பிரச்சனையா அவங்களுக்கு? அவனும் தமிழ் தான் பேசுறான், நீங்களும் தமிழ் தான் பேசுறீங்க, உங்க சாமி தான் அவனுக்கு கூப்பிட்றான், நீங்களும் அதே சாமி தான் கூப்பிடுறீங்க, அப்புறம் ஏன் அவன் தெருவுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியலப்பா. பிரான்ஸ்லயும் எங்களுக்குள்ள பிரிவு இருக்கு. மனிதர்கள் நாங்களும் மனுஷங்களை பிரிச்சுதான் வச்சிருக்கோம். ஆனா எங்களுக்கு 2 பிரிவு தான். ஒண்ணு பணம் வச்சிருக்கிறவன், இன்னொன்னு பணம் இல்லாதவன். இதுதான் நாங்க 2 பிரிவா வச்சிருக்கோம். ஆனா நீங்க எல்லாமே ஒன்னாதான் போறீங்க. ஆனாலும் ஒரு தெருவுக்குள்ள கூட
நடக்கிறதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. அன்னைக்கு இருந்த சூழ்நிலைகளை இந்த மாதிரி கதை மாந்தர்களோட போட்டு அழகா அவர் எழுதுற அந்த வேகம் இருக்கு பார்த்தீங்களா? எப்படி ஒரு வேகத்துல அவர் எழுதியிருப்பாருங்கிறது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கு அவர் சொல்லுவாரு, கூட இருக்கிற அந்த 2 பேர் சொல்லுவாங்க, முதலியாரும் பிள்ளைவாளும் சொல்லுவாங்க, இதில் நீங்க தலையிடாது, இந்த பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க. உங்களுடைய அதிகாரத்தனம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு கவர்னர்ட்டையே கவர்னருக்கு கீழே வேலை பார்க்குற 2 பேரு தங்களுடைய சாதி பிரச்சனையில நீங்க தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்காங்க. ஆனா கவர்னர் அழகா ஒரு விஷயத்த அங்க சொல்றாரு. ஒரு போஸ்டர் அடிச்சு அங்க எழுதி ஒட்டிடுறாரு. ஒரு நோட்டீஸ் மாதிரி ஒன்று எழுதி ஒட்டிடுறாரு ஆணையோட. என்ன ஆணைனா, இந்த ராஜ வீதியில மனிதராக இருக்கிறவர் எவர்னாலும் வரலாம் போலாம். ஜான் பாக்கியாசா சொன்னார் இல்லையா, அவளும் மனுஷி தானே, இங்க அவருடைய பார்வையா தான், அவங்களும் மனுஷங்க தானே, ஏன் அவங்கள ஒதுக்கணும்? பிரபஞ்சன் சாரோட அந்த பார்வை அதுதான், எல்லாரும் மனுஷன் தானே, மனுஷனா பாருங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு இடத்துலயும் அவர் சொல்லுவார். ஒவ்வொரு சம்பவத்திலையும் அவர் சொல்லிட்டே வருவார். இங்க அந்த கவர்னர் அதைத்தான் அங்க ஆணையா போட்டுருப்பார். என்ன ஆணைனா, இந்த ராஜ வீதியில யார் வேணாலும் வரலாம். இதை தாண்டி நான் என்ன செய்ய மாட்டேன். எந்த ஒரு உள் விவகாரங்கள்ல, உங்களுடைய சமய மத உள் விவகாரங்கள்ல நான் வரமாட்டேன். எங்களுக்கு வியாபாரம் முக்கியம். அந்த வியாபாரத்துக்கு பிண்டகம் வராம நான் என்ன பண்ணிக்கிறேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவங்க 2 பேர்ட்டையும் சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அடுத்த ஒரு சம்பவம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல இன்னொரு பழக்கம் ஒன்று இருந்திருக்கு. குழந்தைகளை விற்கிறது. அந்த குழந்தை திருடப்பட்ட குழந்தையாக இருக்கலாம், வறுமையின் காரணமா விற்கப்படக்கூடிய குழந்தையா இருக்கலாம், காணாமல் போன குழந்தைகளாக இருக்கலாம். இப்படி பல வகையில் அந்த குழந்தைகள் சந்தைக்கு கொண்டு வரப்பட்டு 6 ரூபாய் 8 ரூபான்னு சொல்லி விற்கப்பட்டு அந்த குழந்தைகள் அடிமைகளாக வளர்க்கப்படும். பிரபுக்கள் வீட்டுல, திவான்கள் வீட்டுல, பிரபுக்களுடைய பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்டுல, இப்படி அந்த குழந்தைகள் வளர்க்கப்படுறாங்க. கோயிலாம்பாள் மறுபடியும் இங்க வர்றாங்க. கோயிலாம்பாள் கிட்ட ஒரு குழந்தை வந்து கேக்குது. பெரியவங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாருமே ஜாதி பேரை சொல்லி சொல்லி பேசுறாங்க. அப்ப அந்த குழந்தை கேக்குது, கோயிலாம்பாள்கிட்ட கேக்குது, அக்கா நான் என்ன சாதி அப்படின்னு கேக்குது. அந்த குழந்தைக்கு அந்நேரம் 9 வயசு. அந்த குழந்தைய விற்கும் போது 3 வயசு. 9 வயசுல அந்த குழந்தை அந்த அக்காட்ட கேட்குது, கோயிலாம்பாள்கிட்ட கேட்குது, அக்கா நான் என்ன சாதி அப்படின்னு கேட்குது. இதுக்கு கோயிலாம்பாள் பதில் சொல்லணும். கடையில போய் வாங்கிட்டு வந்தவன் அவன், அவங்கள பொறுத்த வரைக்கும் அதானே. ஒரு சந்தையில வாங்கிட்டு வந்த குழந்தை இவன் என்ன சாதியா இருப்பான்? அந்த 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 கோயிலாம்பாள் சொல்றாங்க, நீ மனுஷ ஜாதிடா, நீ மனுஷ ஜாதி, இருக்கிறதுலே பெரிய சாதியா தான். மத்த எல்லாமே இவங்க பேருக்கு பின்னாடி போட்டுக்கிற ஒரு பட்டம் தான். பட்டம் இன்னைக்கு வரும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குழந்தைகிட்ட. சரிக்கா, அப்ப நீங்க என்ன சாதி அப்படின்னு கேட்கும் தாசியோட. இவங்க அம்மாவும் ஒரு தேவதாசியா இருந்தவங்க, கோயிலாம்பாளோட அம்மாவும் ஒரு தேவதாசியாக இருந்தவர்கள். அப்ப இவங்க அப்படி கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நானும் உன்ன மாதிரி ஒரு மனுஷ ஜாதி தான்டா அப்படின்னு. இப்ப பிரபஞ்சனுடைய பார்வை புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நீ மனுஷன் நான் மனுஷன் அவ்வளவுதான், இதுக்கிடையில வேற ஒண்ணுமே கிடையாதுன்னு சொல்லுவார். அது காதலா, காமமா, வேலையா, கல்வியா, அதிகாரமா, அடிமைத்தனமா, எதுவா இருந்தாலும் அத்தனையும் எடுத்துட்டு பார்த்தா நீ நானும் மனுஷன். இதுல என்ன செய்யணுமோ அதை செய்வோம். அன்பை கொடுக்க முடியும், அதை கொடுப்போம். வெறுப்பு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலயும் அதான் சொல்லுவாரு. இதே மாதிரி இன்னொரு பஞ்சாயத்து ஒண்ணு போகும். இந்த பஞ்சாயத்தோட முடிச்சிடுறேன். இன்னொரு பஞ்சாயத்து என்ன போகுதுன்னா, அப்ப வந்து ஜெசூட் பாதிரிமார்கள், புதுச்சேரியில இருக்கிறவங்க அந்த ஜெசூட் பாதிரிமார்கள் வந்து நினைச்சுவாங்கன்னா, அந்த புதுச்சேரியில இருக்கிற கோயில், அந்த கோயில்ல இருக்கிற தேரடிக்கு பக்கத்துல நின்றுக்கிட்டு பிரச்சாரம் பண்ணுவாங்க. கிறிஸ்தவ மதத்தை பரப்பி அதை பிரச்சாரம் பண்ணி அவங்கள கன்வெர்ட் பண்றதுக்காக பேசிட்டு இருப்பாங்க. இப்போ ஒரு பொண்ணு சிரிக்கிறா. அவர் பயங்கரமா பைபிள்ல இருக்கிற எடுத்து வசனங்கள் எல்லாம் எடுத்து சொல்லி அப்படி இப்படி பயங்கரமா சொல்லி ரொம்ப இதா சொல்றாங்க. அப்போ ஒரு பொண்ணு சிரிக்கிறா. ஒரு மனுஷன் உசுரை கொடுத்து கத்தி ஊர் கூட்டத்தையே பேசி அவர் கையில வச்சுட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு சிரிச்சா எப்படி இருக்கும்? யாருடான்னு திரும்பி பார்த்தா அதே கோயிலாம்பா. இவரு கோவம் வந்துருச்சு, என்னம்மா சிரிக்கிற? அதுக்கு அந்த அம்மா சொல்லும், கோயிலாம்பாள் சொல்லும்,
அது எப்படி சொல்லும்னா, ஆஹ், அறுவடைக்கு பிறகு எருவிட வந்தவர் போல. இந்த ஊமைகள் பாத்தீங்களா, ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாரு. அறுவடைக்கு பிறகு எருவிட வந்தவர் போல. இதெல்லாம் எங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான், இதையே மறுபடியும் மறுபடியும் எங்கிட்டே வந்து சொல்லிட்டு இருக்க. நீங்க சொல்ற அத்தனை விஷயங்களையும் எங்கள் ஞானிகள் என்னைக்கோ எங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்க சொல்ற எதுவுமே எங்களுக்கு புதுசு கிடையாது. நாங்கள் இதை மதிக்கிறோம். கிறிஸ்தவமும் சொல்லக்கூடிய விஷயமும் ஒண்ணுதான், இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயமும் ஒண்ணுதான், பௌத்தம் சொல்லக்கூடிய விஷயமும் ஒண்ணுதான், சைவமும் வைணவமும் அத்தனையும் சொல்லக்கூடிய விஷயம் ஒண்ணுதான். இவை எல்லாமே மார்க்கங்கள் தான். இவை எல்லாமே மார்க்கங்கள். இதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனா இது எங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நாங்கள் எதுவுமே தெரியாத அஞ்ஞானிகள் இல்லை அப்படிங்கிறத ஒரு பெண், ஒரு தேவதாசி பெண் அந்த இடத்துல ஒரு பதில் கொடுப்பார். இது அவரால் தாங்க முடியாத அந்த இடத்த விட்டு போயிடுவார். அப்படி ஒரு சூழ்நிலையில சவரிமுத்து முதலியார்னு ஒருத்தர் இந்துவா இருந்து கிறிஸ்தவரா மாறினவர். இவர் பையனுக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ஒரே பையன் உடம்பு சரியில்லாம போயிடும். கிட்டத்தட்ட டெட் எண்ட்ல இருப்பாப்ல. ஆனா அவர் என்ன செய்வார்னா, கிறிஸ்தவப்படி மருத்துவம் பார்க்காம இந்துப்படி தமிழ் முறைப்படி மருத்துவம் பார்ப்பார். என்ன செய்வார்னா, ஒரு மாந்திரிகன்ட்ட கூட்டு போய் ஒரு கோழி அறுத்து அந்த கோழி ரத்தத்தை வச்சு சாதத்தை செஞ்சு அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு இதெல்லாம் செஞ்சு பண்ணுவாப்ல. இதை பார்த்த உடனே ஃபாதிரியார் என்ன பண்ணுவார், கவர்னர்கிட்ட போவார். இவர் கிறிஸ்தவரா இருந்துகிட்டு என்ன செய்யல, இதை மதிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். என்னப்பா அப்படியான்னு அவர் கேட்பார். ஆமா சாமி, எனக்கு சாமியை விட என் பிள்ளை தான் முக்கியம். ஒத்த பிள்ளை வச்சிருக்கேன், அந்த ஒத்த பிள்ளைக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ல அப்படின்னு சொல்லி அவரு நியாயமா சொல்றாரு. உடனே கவர்னர் அதை ஒத்துக்கிறார். ஆமா, நீ சொல்றது சரிதான், உன் மேல எந்த குற்றமும் இல்லை, போயிட்டு வரலான்றார். ஃபாதர் கோவம் வந்து, அவன் மரபு மீறிட்டான்றே, நீ அவனை விடுதலை பண்ற, அவன் தப்பே பண்ணலன்னு சொல்றிய அப்படின்னா அவர் சொல்லுவாரு, மனுஷனை குணமாக்குறது எது? மனுஷனை நோயிலிருந்து குணமாக்குறது எது? கிறிஸ்தவ மதமா, இந்து மதமா, சைவமா, முஸ்லீமா? இப்படி எல்லாத்தையும் கேட்பாரு. பக்கத்துல இருக்கிற அரங்கநாதத்துல சொல்வாரு, மனிதனை நோயிலிருந்து காப்பது மருந்து அப்படின்பாரு. ஒரு சாதாரண சின்ன 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 விஷயங்கள்ல இருந்து ரொம்ப அழுத்தமான விஷயங்களை சொல்வார். இவருடைய உவமைகள்லாம் எங்கேயுமே பார்க்கல, இப்படிலாம் பார்க்கவே இல்லை. ஒரு நகைச்சுவா ஒரு இது சொல்றாரு, ஒரு உவமை சொல்றாரு. மாங்கு மாங்குன்னு இடிச்சவனுக்கு 2 கொலக்கட்டை, எட்டி எட்டி பார்த்தவனுக்கு 8 கொலக்கட்டையான்னு கேட்பார் ஒரு இடத்துல. புக்கை மூடி வச்சுட்டு உட்காந்து சிரிக்கதான் செஞ்சேன் நான். அந்த அளவுக்கு ரொம்ப சர்வ சாதாரணமா எழுதினார். மாலை நேரத்தை எழுதாத கவிஞர்களோ எழுத்தாளர்களோ யாருமே கிடையாது. இவர் மாலை நேரத்தை ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி எழுதுவார். ஒரு முறை வர்ணித்த உவமை அடுத்த தடவை இருக்காது. அவர் ஒரு இடத்துல எழுதுறாருங்க, காயம்பட்ட மாலைவான் தழும்புகளாய் கருத்து இருந்ததுன்னு எழுதுறாரு. அதே இது இன்னொரு இடத்துல, குளிர் தாங்க முடியாத வயோதிகன் கரும்போர்வையாய் சுட்டி கொண்டு உறங்குவது போலன்னு எழுதுறாரு. ஒரே விஷயத்த எத்தனை பார்வையா ஒரு எழுத்தாளனால பார்க்க முடியுதுங்கிறதுக்கு பிரபஞ்சனை விட வேற யாரையும் நம்ம சொல்ல முடியாது. அவசியம், கட்டாயம் அனைவரும் இந்த புத்தகத்தை படிங்க. இது உங்களுக்குள்ள மிகப்பெரிய சமூக தாக்கத்தை கொடுக்குங்கிறதுல எந்த அச்சமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. குமார் சார், அசத்திட்டீங்க. சார் நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். சூப்பர்மா சூப்பர்மா. அதாவது மானுடம் வெல்லும் அப்படிங்கிற தலைப்புல பிரபஞ்சன் ஐயா எழுதுனது பேசுனீங்க. உண்மையில பிரபஞ்சனே பேசுற மாதிரி இருந்துச்சு. நான் உயர்வு நினைச்செல்லாம் கண்டிப்பா கிடையாது சார். அந்த புத்தகத்தை அனுபவிச்சு படிச்சிருக்கிறீங்க. அதாவது முதல் அவர் என்ன சொல்றாருன்னா, அவரு தாசிக்கு பலாத்காரம், அதே ஒரு கான்ட்ரவர்சியலான விஷயம் தானே. அதான் அவங்க பேசுறாங்க. தாசின்னு சொல்றாங்க, அவ்வளவு போய் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்றீங்கன்னா, அப்ப கவர்னர் சொல்றாரு, இல்ல அவ தாசியா இருந்தா கூட ஒரு பெண் அப்படிங்கிறது, அந்த மனுஷி அப்படிங்கிற விஷயம் இருக்குது. அங்க மாநிலம் தான் ஜெயிச்சது. அந்த பிரெஞ்சு சோல்ஜர் பிரெஞ்சுக்காரனா இருந்தா கூட அவங்களுக்கு நியாயமான முறையில வழங்குறாங்க. அதுக்கு அடுத்தது ராமக்காலுக்கு நடந்த அந்த சோதனை,
அது வந்து நீங்க அதுல வன்மத்தை சொல்லியிருக்கீங்க. இதே விஷயத்த வந்து சுவை எழுதியிருக்கிறாரு. அதாவது இந்த இந்த படையெடுப்பு இருக்கு இல்லையா, படையெடுப்புகள் வந்து எப்படி எல்லாம் மதுரையை தாக்குச்சு அப்படிங்கிறத எழுதுறப்போ வந்து அவங்க அவங்க போறப்போ வந்து அந்த இந்த ஈசல் போன மாதிரி சொல்லுவாரு. இந்த எல்லாம் உள்ள எல்லாத்தையும் எஸ் அள்ளிட்டு சார். போனாங்க அப்படின்னு சொல்றப்போ வந்து, ஐயா ஆனா உண்மையிலே சொல்றேன், இது அந்த காலத்துல அவங்க நடந்தது மட்டும் கிடையாது, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்குது. உண்மை. இப்பவும் நம்ம என்ன சொல்றோம்னா, அந்த ஜாதிய பேர்ல வந்து நான் அது எதுன்னு சொல்ல விரும்பல. அந்த நாட்கள்ல பாருங்க எவ்வளவு போலீஸ் ஃபோர்ஸ் போடுறாங்க. அப்படி போட்டா கூட வந்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய கடைகள் நம்ம பஜார்லயே கூட கடைகள்லாம் நடத்துறாங்க. காரணம் என்னன்னு சொன்னா அந்த வர்றவங்க வந்து எல்லாம் தன்னுடைய பொருள் கொண்டு போயிருவாங்கிற மாதிரி. அதனால அந்த காலத்துல இருந்தா கூட இப்பவும் அந்த விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குங்கிற விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறீங்க. அங்கேயும் நம்ம கண்டிப்பா. மனிதன் தான் ஜெயிக்கணும். அதுக்கடுத்தது ராஜ வீதிக்கு வந்து எல்லாரும் போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த கவர்னர் போட்ட உத்தரவு. அது வந்து மனிதர்களா இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எல்லா இடத்துலயும் வந்து எல்லாருமே ஒண்ணுதான். அதுல உயர்வு தாழ்வுங்கிறது கிடையாது அப்படிங்கிற அந்த மானிடம் ஜெயிச்ச விஷயத்த ரொம்ப அருமையா சொன்னீங்க. பிரெஞ்சு நாட்டுல ரெண்டே ரெண்டு ஜாதி தான் இருக்குது. ஒண்ணு பணக்கார, ஒண்ணு ஏழை. உங்க நாட்டுல என்னடா இத்தனை ஜாதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மனிதர்கள் தான். அப்ப எல்லா மனிதர்களும் அந்த வழியில போகலான்னு சொன்ன விஷயம் வந்து ஆணி அடிச்சது மாதிரி இருந்தது. அதுக்கடுத்தது வந்து அடிமையா வாங்கப்பட்ட குழந்தை வந்து நான் என்ன ஜாதின்னு கேட்கிறப்போ இந்த தாசி பெண் சொல்றா, நீ மனித ஜாதின்னு சொல்றா. அப்ப அந்த பையன் திரும்ப கேட்கிறான், அப்ப நீங்க என்ன ஜாதின்னு கோகிலாம்பளை பத்தி கேட்கிறப்ப நானும் மனித ஜாதி தான் சொல்லும்போது நீயும் ஒண்ணு நானும் ஒண்ணு அப்படிங்கிற அந்த மானிடம் வந்து ஜெயிச்சது. அப்புறம் பிரசங்கம் பண்ற ஒருத்தர் அந்த பிரசங்கத்தை வந்து அதிக பிரசங்கியா கோகிலாம்பளை பேசுறாங்க. சங்கியும் பேசக்கூடாது, பிரசங்கி அதிக பிரசங்கி. இப்ப அதிக பிரசங்கியா பேசுறப்ப வந்து ஒரு இன்னைக்கு ஒரு சொலவடை சொன்னீங்க, அறுவடைக்கு பிறகு வர்ற எரிவடைன்னு சொன்னீங்க. அது வந்து ஆக்சுவலா உண்மை என்ன அப்படின்னு சொன்னா வந்து அறுவடை முடிஞ்ச பிறகு என்ன பண்ணாங்கன்னா அந்த நெல் கதிர்கள்லாம் வந்து எரிய விடும். அப்புறம் இங்க ஏற்கனவே எங்க ஊர்ல வந்து நிறைய அறுவடை பண்ணியாச்சு, நீ அதுக்கப்புறம் வந்து ஏதோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத சொல்லிட்டு அடுத்து வந்து நோய்க்கு மருந்து, நோய்க்கு வந்து அதுக்கு குணம் வர்றதுக்கு காரணம் வந்து மருந்து மட்டும் தானே ஒழிய மற்றபடி அவங்கவுங்க நம்பிக்கை எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கவர்னர் பார்வையில வந்து பிரபஞ்சன் தன்னுடைய பார்வையை சொல்லியிருக்காங்கிற விஷயத்தையும் சொல்லி அப்புறம் அவர் வந்து இயற்கையை எப்படி கொண்டாடி இருக்கிறார். உங்களுக்கு நேரம் கொடுத்தா நீங்க கூடுதல் அடிவீங்க சார். ரொம்ப நன்றி அனுபவிச்சிருக்கிறீங்க. அதாவது நன்றி சார். என்ன சொல்றதுன்னா வந்து அதுல உள்ள சொலவுடைய பார்த்து எட்டி எட்டி பார்த்தவனுக்கு 8 3 கொள்ள சொல்லும்போது அது நீங்க சொல்றப்பே அது இயற்கையா உண்மையிலே சொல்றேன். நான் நான் வந்து ஒரு என்ன சொல்றேன்னா தமிழ் நயத்துக்காக வேண்டிதான் பேசினேன். பாக்கி ஐயா வந்து நெகிழ வச்சுட்டாங்க, நீங்க மகிழ வைக்கிட்டீங்க. உண்மையிலே நீங்க மகிழ வச்சுட்டீங்க. நன்றி சரிங்களா சார். ஐயா? அதுல அந்த மாலை நேரத்தை பத்தி நீங்க சொன்ன அந்த 2 இதுமே வந்து நானுமே அதை என்ஜாய் பண்ணிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து இதை படிச்சு என்ஜாய் பண்ணல, இந்த மாதிரி பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கேன். இது மாலை நேரத்தை பார்த்து அதை வந்து பிரபஞ்சனையாட்டையும் நீங்க பிரதிபலிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதனால ஆண்டம் வெல்லும் அப்படிங்கிற தலைப்புல பிரபஞ்சனையாவுடைய புதினத்தை பேசி எங்கள் மனதையெல்லாம் வந்து நீங்க வென்றுட்டீங்க அசோக்குமார் ஐயா. உண்மையிலே நன்றி இந்த சார். நிகழ்ச்சி அதாவது நம்ம விருதை விருட்சத்துல முதல்ல நம்ம இப்பதான் வந்து இணைய வழியில இணைகிறோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இந்த நிகழ்ச்சியில வந்து இவ்வளவு பேர் செஞ்சிருக்கிறோம். இன்னும் இந்த நிகழ்ச்சி மேலும் மேலும் வளரணும். உங்களை மாதிரி நிறைய வாசிப்பாளர்கள் எல்லாம் வந்து அவங்களுடைய அனுபவத்தை வந்து இந்த மன்றத்துல வந்து நிச்சயமா பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இதுல வந்து பிரபஞ்சன் ஐயாவுடைய கதைகள் மட்டும் இல்ல, யாருடைய கதைகளையும் பேசலாம். எந்த ஒரு புத்தகமா இருந்தாலும் அந்த புத்தகத்தை வாசிச்சு தான் பெற்ற அனுபவத்தை வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லலாம். இப்ப பாக்கிய ஐயா சொல்லும் போது அந்த மனுஷி அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த வச்சுட்டு ஒரு சின்ன கதையா அழகா சொன்னாங்க. நீங்க மானிடம் வெல்லும் அப்படிங்கிற விஷயத்த வச்சுட்டு எல்லாரும் மனுஷன் தானையா, எல்லாரும் ஒண்ணுதானே அப்படிங்கிற விஷயத்த வந்து அருமையா சொன்னீங்க. இது மாதிரி வந்து புத்தகங்கள் வந்து பல விஷயங்களை நமக்கு கொடுக்குது. அந்த பல விஷயங்களை நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நமக்கு இந்த புத்தகங்கள் வாயிலா கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நமக்கு அண்ணாச்சி வந்து இதுக்கு பேர் விருது விருட்சம்னே பேர் வச்சிருக்கிறாங்க. இந்த விருது விருட்சம் வந்து மேலும் மேலும் வந்து நல்ல முறையில இயங்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அடுத்ததாக நிகழ்ச்சியின் தொடர் நிகழ்வுகளை வினோத் ஐயாட்ட மிக்க நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. மிகச்சிறப்பு. ஐயா அவர்கள் சொன்னது போலவே இந்த விருதை விருட்சம் இலக்கிய உலகமாக, அதுவும் இணையவழி உலகமாக இப்பொழுது இங்கே செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் அம்பாள் முத்துமணி ஐயா அவர்களினுடைய புத்தகத்தின் மீதான ஒரு காதல் அப்படிங்கிறதான் நாங்க புரிந்து கொண்ட ஒன்று. எனவே அதன் மூலமாக நிறைய பேரை வாசிக்க வைத்திருக்கிறார். வாசிப்பதோடு மட்டுமல்லாமல் அதை பகிர்ந்து கொள்ளுகின்ற ஒரு இன்பத்தை, அதுதான் புத்தக வாசிப்பிலே கிடைக்கிற பெரிய பரிசு அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு பரிசை அனைவருக்கும் வழங்குகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள்.
முத்துமணி ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த நிகழ்ச்சியில ஜேசிஐயினுடைய அன்பர்கள்லாம் இணைந்திருக்கிறாங்க. அதனுடைய தலைவராக இருக்கின்ற பிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவராக சாமி ஐயா அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். மிக அழகான ஒரு தொகுப்புரையாக நேர்த்தியாக அதை பற்றி எடுத்துரைத்த விதம் மிகவும் அருமையாக இருந்தது. ஐயா அவர்களுடைய ஒருங்கிணைப்பிற்கும் தலைமைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிங்க ஐயா. அதுபோல இன்றைய நாளினுடைய 2 நூல் கருத்துரையாளர்கள். இந்த நிகழ்ச்சியினுடைய பெயராகவே புத்தக வாசிப்பு அனுபவம் என்றுதான் முத்துமணி ஐயா அவர்கள் இதற்கு சூட்டி இருக்கின்றார். அந்த வகையில் ஒவ்வொருவருடைய அனுபவமும் வேறுபடும். அந்த அனுபவங்களை நாம் இங்கிருந்து பெற முடியும் என்பதுதான் ஐயா அவர்களினுடைய ஆசையும் கூட. அந்த வகையில ஜான் பாக்கியா ஐயா அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை எடுத்துரைத்த பொழுது அது அந்த பாத்திரமாகவே மாறி அந்த மனுஷி என்கின்ற அந்த கதை மூலமாக இங்கே எடுத்து நமக்கு பேசினார். ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் சிலரை அவர்களை காரணமில்லாமல் வெறுக்கின்றோம், அல்லது அவர்களினுடைய வெறுப்புகளுக்கான காரணத்தை அறியாமல் இருக்கின்றோம். அதை அந்த புத்தகம் மாற்றி அமைக்கின்றது, அந்த கதை நமக்கு எடுத்துரைக்கின்றது. அவர்களுக்கு நன்றி. அதுபோல அசோக் ஐயா அவர்கள் உண்மையிலே இந்த 2 பேருமே சொல்லி வைத்தது போல, ஆனால் அவர்கள் எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லாமல் பிரபஞ்சனை தேர்ந்தெடுத்தார்கள். பிரபஞ்சம் என்பது போல அது ஒரு பெரிய விரிவாக இங்கே அமைந்தது. அசோக் ஐயா அவர்களினுடைய பேச்சில ஒரு காலத்தை கண்முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினார் என்றுதான் சொல்ல வேண்டும். புதுச்சேரியினுடைய அன்றைய காலத்தினுடைய வரலாறு, ஆனால் சாதாரண மனிதர்களின் கதை என்று அவர் தொடங்கி மிக அழகாக அதிலிருந்து எடுத்துரைத்து பேசி சென்றார்கள். மனிதர்களாக இருப்பதற்கான பயிற்சி தான் பிரபஞ்சனுடைய எழுத்துக்கள் என்று ஐயா அவர்களுடைய பேச்சிலிருந்தும் அறிய முடிந்தது. அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மற்றும் இந்த இணைப்பில் இணைந்து இந்த நிகழ்ச்சியை செவிமடுத்த அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.